ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? முந்தா நேற்று ஹவுஸ் டிரைவராக வராதிங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். எதுக்காண்டி போட்டேன்? ஹவுஸ் டிரைவரில் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது, அதனால் வேறு வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதில் ஒருத்தர், நான்லாம் இங்கே ஹவுஸ் டிரைவராக வந்து தான் வீடெல்லாம் கட்டியிருக்கேன், நீங்கள் எப்படி மற்றவங்கள ஹவுஸ் டிரைவராக வர வேணான்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஒண்டி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஹவுஸ் டிரைவராக மாட்டிக்கிட்டேன். இது மாதிரி பல பேர் மாட்டியிருக்காங்க. போயிட்டு ரிட்டர்னு இதிலேயே வர சூழ்நிலையில் ஆக்கி விட்டுரும். புரியுதுங்களா? இதை நம்பி நம்ம கடன் வாங்குவோம், இதை நம்பி ஒரு இடம் வாங்குவோம், இல்லை வீடு கட்டுவோம். இதை நம்பி உள்ள சூழ்நிலையை தைரியமாக எதிர்கொள்கிற மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அந்த கடனை நம்பி இங்கே வருவோம் அப்படின்னு இருக்கும் போது நமக்கு மன உளைச்சல் அதிகமாகவும், இதை விட்டு போக முடியாத அளவுக்கு வேறு சூழ்நிலையெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம சுயமாக முடிவு எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் ஹவுஸ் டிரைவர் வராங்க. நீங்கள் இதே கம்பெனிக்கு வந்தீங்கன்னா கம்பெனியில் வேறு வேலை அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அங்கே என்னன்னா அந்த வேலை நீங்கள் எதாவது தப்பு பண்ணால் திட்டுவாங்க, இல்லைன்னா இல்லை மற்றபடி வேலை ஓடிட்டு இருக்கும். இங்கே மாதிரி ஒரு உடம்பு சரியில்லைனா இது பண்ணால் லீவ் எடுக்கிறதுக்கு, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறதுக்கு அதெல்லாம் கம்பெனியில் சொல்ல மாட்டாங்க. எல்லா இன்சூரன்ஸு எல்லாமே இருக்கும். இங்கெல்லாம் நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஒரு இன்சூரன்ஸ் கார்டு தேவை. கொய்த்து மாதிரி ஒரு தினாரை எடுத்துகிட்டு கொண்டு போய் காமிச்சிட்டு வந்துடலாம்னு நினைக்காங்க. இங்கே அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் போய் கிடந்து வர்றது இங்கே வேறு. இங்கே ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் நமக்கு ஒரு கார்டு கொடுத்துட்டாங்கன்னா 40 ரியால் வர இடத்துல 5 ரியால் 10 ரியாலுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் அந்த இன்சூரன்ஸை வச்சு கிளைம் பண்ணி நம்ம எந்த ப்ரைவேட்டில் போய் வேணாலும் காமிச்சிக்கலாம். இங்கே சரஃபியில் நிறைய, நம்ம கேரளா ஆஸ்பத்திரிலேருந்து நம்ம சித்தின் ரோட்டில் ஆஸ்பத்திரி, நிறைய எக்கச்சக்க ஆஸ்பத்திரி இருக்குது நண்பா. இதில் இருந்துக்கிட்டு 24 மணி நேரமும் வேலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு உங்களை அமைச்சிரும். நீங்கள் வெளி தெரு போக முடியாது, ஒரு நல்லது கெட்டதுக்கு யாருக்கும் இப்போ பார்க்க முடியாது, இப்போ கூப்பிட்ருவாங்க அப்போ கூப்பிட்ருவாங்கன்னு இப்படி கழட்டி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லேயே போகும். இங்கே தான் வேலை, இங்கே தான் இருக்கணும், இங்கே தான், எங்கேயும் போக முடியாது. நீங்கள் நல்லா ஒரு 5-6 வருஷம் பழகுனா ஏதாவது கேட்டுட்டு ஒரு நாளைக்கு கேட்டு போகலாம், டெய்லியும் கேட்டுட்டு போக முடியாது. தெரியுமில்ல உங்களுக்கு? ஹவுஸ் டிரைவராக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். நிறைய பேர் கமாண்டில் நம்ம ஹவுஸ் டிரைவரில் இருக்கிறதும் நாயும் ஒன்று தான், பல பேர் ஒரு மாதிரியான கமாண்டு. 1-2-3 பேர் ஹவுஸ் டிரைவரில் என்ன தப்பு, எனக்கும் தான் நல்ல விடுங்க, நான் டெய்லி நல்ல வீடியோ நல்ல இதாகவே தான் நல்லது தான் சொல்லி போடுறேன். ஏன் வரவர் நம்ம பாய் எடுத்துங்க, நம்ம குவைத்து தமிழ் பாய், அவரு பார்க்காத வேலையா? குவைத்தில் எவ்வளோ வேலை பார்த்துட்டு வந்தார், இங்கே வந்து என்ன கஷ்டப்படுறாரு. 2-3 வீடு மாறிக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு மாறும் போது ஒரு விசால ஒரு வீட்டுக்கு வரீங்கன்னு வச்சுங்க, அந்த குவைத்தை வந்திருக்காரு. அங்கே வீடு பிடிக்கலன்னு சொல்லி கஃபாலா கொடுத்ததே பெரிய விஷயம். எட்ஜிட் அடிச்சு தான் அனுப்புவாங்க. அவர் அப்போ அந்த அளவுக்கு பேசியிருக்காரு அந்த பாய். பேசி இன்னொரு வீட்டுக்கு மாறி இருக்காரு. இன்னொரு வீட்டில் போய் கஃபாலா மாறினான்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு கஃபாலா வந்து மாறும் போது 2000, 2வது கஃபாலா அந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறினான்னு வச்சுங்க 4000, அதுலேருந்து 3வது வீட்டுக்கு போனாங்கன்னு வச்சுங்க 6000 ரியால். அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி மாறினாலும் 6000 ரியால் அந்த கஃபாலா சார்ஜ் ஆகும். கஃபாலாமானா ஒருத்தவங்க சவுதி பேர்லேருந்து இன்னொருத்தவங்க பேருக்கு இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறது. அவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? அவ்வளோ டார்ச்சர் இருக்கிறனால தான் அந்த பாய் அந்த அளவுக்கு, அந்த பாய்கிட்ட நம்ம அடித்து பேச முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு நாள் நக்கலாக பாய்க்கெலாம் வியூஸு, அவர் பேரை சொல்ல, பாய்க்கெலாம் நல்லா வியூஸ் போகுது, உட்காந்து தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு அந்த வீடியோவில் அப்படி சொல்லிட்டேன். நமக்கெல்லாம் வீடியோ போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டேன். பாய் என்னை நெஞ்சில் இப்படி குத்திட்டிங்கன்னு கமாண்டு போட்டாப்புல. அந்த பாய்கிட்ட திருப்பி பேசுகிறதுக்கு நம்ம பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மன வருத்தப்பட்டார். அதனால் இல்லைனா நம்ம கேட்டிருக்கலாம். அந்த பாய்கிட்ட இன்ஸ்டாகிராமில் தான் வருவார், நம்பர்லாம் கொடுக்க மாட்டார், வெண்ணி இன்ஸ்டாகிராமில் ஒண்டி தான் வருவார் பாய் எதாக இருந்தால் மன்னிச்சிங்க பாய், நான் ஒரு அது விளாட்டுத்தனமாக பேசினேன். நீங்கள் வேலையில் நல்லபடியாக செட்டில் ஆகி பாருங்கள், வேலையை பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக. இப்போ போயிருக்க கூட உங்கள் வீடியோ பார்த்தேன், 3 நாளாக பார்த்தேன், நல்லபடியாக போகுது உங்கள் வீடியோ. வீடும் நல்ல வீடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. வேலைக்காரரை பண்ணிட்டுலாம் இப்போ தான் பேசினேன், வந்து வீடியோ பார்த்தேன். முந்தானத்து வீடியோவும் பார்க்கல போய், உங்கள் வீடியோ பார்க்குறேன் போய் இன்ஷா அல்லாஹ். இதில் நான் என்ன விஷயம்னா, ஹவுஸ் டிரைவரில் இந்த மாதிரி கஷ்டம் இருக்கிறத சொன்னேன். அதே மாதிரி கம்பெனி வேலையில் என்ன வந்துட்டா என்ன ஆகிடப்போகுது, இதே வேலை தானேங்கிறீங்க. கம்பெனியில் வேறு தலைவா, கம்பெனி வேலையில் வேறு. நல்லா கேட்டுங்க, 8 ஹவர் டியூட்டினா 8 ஹவர் டியூட்டி, இல்லை 10 ஹவர்னா 10 ஹவர். காலைல 9 மணிக்கு போகிறீங்க, இல்லை 8 மணிக்கு போகிறீங்க, சாயந்தரம் 4-5 மணிக்கு வரீங்கன்னு வச்சுங்க. அதோட உங்களுக்கு வேலை முடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ, எங்கே வேணுமோ போகலாம். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கன்ஃபார்மாக லீவு, புரியுதுங்களா? வெள்ளிக்கிழமை லீவு கொடுத்துருவாங்க. மற்ற நாள் ஓவர் டைம் இருந்தால் ஓவர் டைம் வேலை, இப்படி பார்த்துக்கலாம்.
இந்த 14 வருஷம் நான் சவுதிக்கு வந்திருக்கேன். 14 வருஷம் நான் ஒரு பேக்கரியில் ஃபஸ்ட்டு வேலைக்கு ட்ரை பண்ணேன். என் மாமா தான் ஹவுஸ் டிரைவர்லேயே பாரு, அதுக்கெல்லாம் விசாவுக்கு காசு ஆகும், 1.5 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும். ஃப்ரீ விசாவில் வந்து மாறணும்னா அந்த பணம் இல்லாமல் மக்கள் தான் ஹவுஸ் டிரைவரில் வந்து மாட்டுது தெரியுமா? அந்த பணம் கொடுத்து நம்மளால அந்த விசா, ஏன்னா இந்த இதுக்கு இப்போ 40,000 50,000 கேட்குறானோ ஹவுஸ் டிரைவருக்கு ஏஜென்ட்டுங்க, ஏமாத்துறானுவோ. அதில் பல பேர் ஏமாத்திட்டு போயிடுறான், பல பேர் வயிற்றுச்சல சம்பாதிக்கிறானுவோ. அது மாதிரி இருக்காம அதுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்து வந்து அந்த வேலை கரெக்டான வேலையா இருக்குமான்னு ஒரு பயம். சொன்ன வேலை தான் கொடுப்பாங்கன்னு பயம். ஏன்னா அதுலேயும் மாற்றங்கள், அதுலேயும் வேற வேற இருக்கு. வர ஆளுக்கு ஹவுஸ் டிரைவராக இருந்தாலும் 10 வீடு நல்ல வீடாக இருந்தால் நசீபு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கம்பெனிக்கு வரணும்னா கம்பெனிக்கு நசீபு. ஆனால் வந்த வேலை கம்பெனினா எப்படி சாவடிச்சாலும் சரி 8 ஹவர் 10 ஹவர் உங்களுக்கு 14 வருஷத்துக்கு 1000 ரியால் இது போட்டாலும் சர்வீஸ் காசு போட்டாலும் இன்னைக்கு என்னாச்சு, எனக்கு எங்கேயோ போச்சுண்ணே. அதில் ஒரு அமௌண்ட் சேரும். நீங்கள் இதுலேருந்து நீங்கள் மோசமாகி எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாலும் ஒரே ஒரு சௌரியம் இருக்குது ஹவுஸ் டிரைவருக்கு. என்ன சௌரியம்னா வேலையே இல்லாமல் படுத்து கிடக்கலாம், வண்டி வந்தால் ஓட்டலாம். சில வீட்டில் கூட்டுறது பெருக்கிறது கழுவுறது இருக்கும். பில்டிங்கில் இருக்கிறவங்க இல்லை வேற ஆள் கிளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு நம்மளை வெறும் கார் ஓட்டோன்னா பாடி வேலைக்கே ஆகாத பாடி ஆயிரும். 10 வருஷம் இந்த வீட்டில் வேலை பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டிரைவரா பாடி எந்த ஸ்ட்ராங்கும் இல்லாமல் எந்த வேலையும் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் கார்லேயே போய் இந்த மாதிரி தொப்பை விழுந்து ஆள் ஸ்ட்ராங் எல்லாம் போயிடுங்க. இதுதான் பெனிஃபிட். வேலை ரொம்ப பயங்கரமான வேலையாக இருக்காது. கம்பெனிக்கு போனால் உடல் ஆரோக்கியம், மணி கரெக்டாக வந்துடும். நல்ல 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் வேலை. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக நீங்கள் வெள்ளிக்கிழமை போகலாம், காலைல கிரிக்கெட் விளாட்லாம். இது முடிக்க ஆச்சுங்க. சவுதிக்கு வந்து ஒரு விளாட்டு கூட விளாண்டதில்லைங்க நான்லாம். கிரிக்கெட்டு கூட எவ்வளோ பேர் தெரியுமா கிரவுண்டில் அந்த மாதிரி தடலாக இருக்கிற இடத்துல போட்டு விளாடுவானோ பசங்க, கம்பெனி பசங்க. என் தம்பி மாமனார் ஏரியாலாம் அங்கே இருக்குது. அந்த ஏரியாலாம் ஃபுல்லாக மனதில் டிஷ்யூ கம்பெனி, கம்பி, இந்த மாதிரி போஸ்ட் மரம் கம்பி, அது இதுன்னு பல கம்பெனி. மக்களும் கூடி அப்படியே பெருனா மாதிரி இருக்குங்க. சாயந்தரமானா எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ மக்களை பார்க்குறோம். இங்கே கடந்துக்கிட்டு அனாதை மாதிரி கடந்துக்கிட்டு யாரையாவது 4 பேர் பார்க்குறது. நான் இருக்கிற இடமாவது பரவாயில்ல, இன்னும் பல இடம் அது மாதிரி இருக்குது தெரியுங்களா? அதெல்லாம் நம்ம தான் அதை பார்த்து நிதானமாக கம்பெனிக்கு வாங்கன்னு சொன்னேன். அதில் செலவு பண்ணுறது ஒன்று இருந்தாலும் திருப்பி அந்த காசை நீங்கள் நல்லபடியாக எடுத்துடலாம். நல்லபடியாக கரெக்டாக 10 மணி நேரம்னா 10 மணி நேரம் டியூட்டி பார்க்கலாம். நிம்மதியாக வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்துட்டு தூங்கலாம், எங்கே வேணுமோ சுற்றலாம், திருப்பி வந்து படுக்கலாம். இந்த 10 வருஷத்தில் அதில் 14,000 ரியால் கிட்டத்தட்ட 28,000 ரியால் நமக்கு சவுதி ரியால் இருக்கும். இல்லை அதுக்கு மேலே கொஞ்சம் சம்பளம் ஏறிச்சுன்னா 30,000 ரியால் கூட இருந்திருக்கும். இந்த 10 வருஷத்துக்கு அந்த காசை வாங்கிட்டு போகலாங்க. ஹவுஸ் டிரைவருக்கு நீ வராத எப்படி சொல்கிறேன்னா இதை வச்சு தாங்க சொன்னேன். ஹவுஸ் டிரைவருக்கு வராத, நல்ல வேலையாக இருந்தால் வா அப்படின்னு சொல்லி இதை வச்சு தான் நான் சொன்னேன். புரியுதுங்களா? உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடாது எண்ணத்தில் சொல்ல, இங்கே பட்ட கஷ்டத்தை வச்சு மற்றவங்க படுற கஷ்டத்தை வச்சு உங்கள்ட்ட சொல்லி கம்பெனி வேலைக்கு வாங்கன்னு. ஹவுஸ் டிரைவரில் வேலை இருக்கிறவங்களாம் அப்போ சம்பாதிக்க வேலை இருக்காங்க, சம்பாரித்து எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. 100க்கு 5 பேரை கை காமிச்சிடலாம். ஹவுஸ் டிரைவரில் வீடு கட்டினவன் இடம் வாங்கினவன்னு யாருமே செய்யலை இந்த விஷயத்த தெரியுமா? நீங்கள் அதிகபட்சமாக இதில் வீடு கட்டினவங்க யார், நான் வந்து 10 வருஷம் ஆகுது இந்த மாதிரி கமாண்டில் என்னால் இன்னும் சாதிக்க முடியலன்னு சொல்லி சொல்கிற மக்களை பாருங்கள். கமாண்டில் கண்டிப்பாக வரும் பாருங்கள். இதுக்கு 10 பேர் சொன்னால் 100 பேர் சொல்ல மாட்டான் தலைவா. அதான் கம்பெனியில் வேலைக்கு போனீங்கன்னா தைரியமாக உங்களுக்கு லோன்லேருந்து எல்லா கருமமும் எல்லா மயிரும் செய்வானுவோ. வீட்டில் வேலை பார்க்குறவனுக்கு இங்கேயும் அதே மரியாதை தான், ஊர்லேயும் அதே மரியாதை தான். இங்கே லோனு எப்படின்னா நம்மளுக்கு லோனு நான் சொல்ல, ஊரில் அதை வச்சு வாங்கி செய்கிறவங்க இருக்காங்க, வீடு கட்டுறவங்க இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன். 4,000 ரியாலேருந்து 50,000 ரியால் 30,000 ரியால் சம்பளம் வாங்குற ஆள்லாம் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கேன் தலைவா. புரியுதுங்களா? நான் உண்மையை தான் சொல்கிறேன். எனக்காண்டி நீங்கள் வரக்கூடாது அந்த இடம்னால வாங்க. லாஸ்ட்டில் உங்களால் செலவு பண்ண முடியல, ஹவுஸ் டிரைவர் தான் வந்து ஆகணும்னா நசீபு. அதுக்கப்புறம் அல்லாஹ் விட்ட வழி, கடவுள் விட்ட வழி, உங்கள் பாசையில் சொல்லணும்னா. இதுக்கு வர வீடு நல்ல வீடாக இருக்கணும். எந்த டென்ஷனும் இல்லாத வீடாக இருந்தால் ஓடும். 5 வருஷம் 6 வருஷம் அதை வச்சு கடன் வாங்குவீங்க. நானும் அப்படி வந்து வீடு நல்ல வீடு நல்ல வீடு நல்ல வீடு நல்ல வீடு வாங்கி வாங்கி கடனை ஏற்றி வச்சுருக்கேன். கூட கட்டினேன் தைரியமாக. ஏன் சர்க்கிளே எடுத்துங்களேன், ஹவுஸ் டிரைவராக இருக்கிற ஆள் யாரும் இன்னும் வீடு கட்டல. அவங்க இருக்கிற பழைய வீடு பழைய இது அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்காண்டி நான் பெருமையாக பேசுகிறேன்னு நினச்சிக்கேன். நான் வந்ததே பெரும் இதில் வந்து கடன் இருக்குது. அதுக்கு பதில் அவங்களாம் நிம்மதியாக இருக்காங்க, நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன் கடன் வாங்கிக்கிட்டு. சரிங்களா? இதை சொல்லி தான் நான் சொன்னேன் நண்பா. வேற எக்காரணத்தை கொண்டும் எனக்கு மற்றவங்க வரக்கூடாது, இங்கே சம்பாதிக்கக்கூடாதுன்னு இல்லை. இந்த உலகத்தில் அரபு கண்ட்ரியில் ஒன்றையும் தான் இந்த மாதிரி ஹவுஸ் டிரைவருக்கு
அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு லைஃபு. மற்ற இடத்துல நம்ம விசால போகிறோம், ஏதோ யூரோப் கண்ட்ரி, ஆஸ்திரேலியா, அது இதுன்னு படித்த வேலைக்கு போவாங்க. அவங்கவுங்க விசால அவங்கவுங்க ஆளாக அவங்க கெத்தாக இருப்பாங்க. யாருக்கும் அடிமை கிடையாது. பிடிச்சா வேலை பார்ப்பாங்க, இல்லைன்னா ஊருக்கு வரலாம். யாரும் கையெழுத்து போட்டு ஊருக்கு அனுப்பணும், கஃபீல் எட்ஜிட் அடித்தா தான் ஊருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமே இங்கே நடக்கலை. ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. யார் சவுதியை பார்க்கணும், அவன் வந்த வேலைக்கு 6 மாதம் ஆச்சா 3 மாதம் ஆச்சா, அந்த விசாக்கு காசை கொடு, இதை கொடு, நான் அப்போ தான் எட்ஜிட் அடிப்பேன், இல்லைனா ஜெயிலில் வைப்பேன், இல்லைனா என்கிட்ட வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவன் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். இதே வேறு நாட்டில் இருக்கிறவங்க, யூரோப்பு இந்த மாதிரி படித்த வேலைக்கு போகிறவங்க, பிடிக்கலடா தூக்கி போட்டு நான் வந்துட்டேன், 10,000 ரியால், 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பளம் வந்துட்டேன்றலாம். இங்கே அப்படி இல்லை. 2,000 ரியாலுக்கு அடிமை வாழ்க்கை தான் இங்கே. புரிஞ்சுங்க. எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை இதானதா கிடையாது. நம்பிக்கை, ஒரு சந்தோஷமான உள்ள இது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் எப்போ எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் சரி, லாஸ்ட்டாக நாயின்னு தான் சொல்லுவான் அவன், தெரியுமா? நீங்கள் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் திட்டினது தான். எந்த நம்ம கஃபீல் காரில் இந்த ஹேண்டில் இப்படி பென்சில் இப்படி 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 மடக்கி இந்த சீட்டை தள்ளுறது, கையை தான் வச்சேன் உடஞ்சிருச்சு, உனக்கு மாட்டு வண்டி தான் ஓட்ட தெரியும், ஒரு மயிரும் ஓட்ட தெரியாது, அப்படி இப்படின்னு பேசினா 4 பேர் 5 பேர் பில்டிங்கில் இருக்கிற டிரைவர் எல்லாம் பார்த்துச்சு தான். சரியான ஆத்திரம் தான் வந்துச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? கடன் இருக்கு, அமைதியா போனேன். அதுக்குன்னு கடன் இருக்கு, இது இருக்கு, நம்ம தேவைகளும் பார்க்க முடியாது. நமக்கு ஒரு ஃபோன் வீணா போனா வாங்கி தாங்கணும், அந்த கடனுக்கு கொடுக்கணுமே. இது பண்ணா கபர்ஸ்தான் குழிக்குள்ள போய் வைக்கிற முடிக்கும், நம்மளை அடக்கம் பண்ற முடிக்கும் கடன் இருந்துகிட்டு தான் இருக்குங்க. கடன் வாங்கிட்டா அதுக்கு நம்ம சம்பாரிச்சு ஏதாவது காசு பணத்தை சேர்த்து ஏதாவது பணம் வர மாதிரி ரொட்டீன் பண்ணி ஏதாவது பிசினஸ் எதுலையா போட்டாதான் அது சேரும். நீங்க கடனாகி வந்தீங்கன்னா திருப்பி கடனா தான் ஆகுமே ஒழிஞ்சு அதுலேருந்து ரிட்டனு பணம் சேர்க்கவே முடியாது. கடன் இல்லாம வாழ்ந்துக்கிட்டு காசை போட்டு ரொட்டீன் பண்ணி எடுத்தீங்கன்னா மேலும் மேலும் சேர்க்கப்படும். கொஞ்சம் கடன் இல்லாம வாழ்றதுக்கு வழியை பாருங்க. நல்ல வேலை, நல்ல வீடா இருந்தா வாங்க உங்க நண்பர்கள்ட்ட கேட்டு. அதனால நான் வர வேணாம்லாம் சொல்ல நண்பா. இதுதான் என்னோட கருத்து. கம்பெனியா இருந்தா என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்க, இந்த பெனிஃபிட் இருக்கு. உங்களுக்கு 10 வருஷம் வேலை பார்த்தா சர்வீஸ் மணி இருக்கு, அதை எடுத்துட்டு போகலாம். இங்க 40,000 50,000 வாங்காம இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, சரிங்களா? நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் வாங்கலை. அவங்களாம் அதில் சம்பாரிச்சே வீடு கட்டினாங்க. வந்தது 2,300 400 வந்தாங்க. இப்போ 4,000 5,000 வாங்குறாங்க. என் ஃப்ரெண்டு ரியாத்தில் இருக்கிறான், ரியாத்து கிட்ட இருக்கிறான். கிட்டத்தட்ட அவன் குவைத்துக்கு 3 வாட்டி போயிருக்கான், சவுதிக்கு ரியாத்துக்கு 2 வாட்டி போயிருக்கான். எல்லா வீடுமே சரியில்லை. லாஸ்ட்ல அவங்க அத்தா ஏதோ ஒரு கம்பெனியில் சொல்லி ரியாத்துலேருந்து 200 கிலோமீட்டர் சிட்டிக்கு வரத்துக்கும் கத்தாருக்கு போகிற ரூட்டுன்னு சொல்கிறான். அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த மாதிரி கார் கம்பெனியில் ஓட்டுறான். சம்பளம் 2,400 போனால் ஓவர் டைம் அது இதுன்னு போட்டு எப்படியோ ஒரு 3 ரூபா 300 சில நேரத்தில் ஓவர் டைம் இல்லாமல் 1 மாதம் அதே சம்பளமும் கிடைக்கும். நல்லா இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். சாப்பாடு ஆக்கி வச்சிடறானுவோ கேன்டீனில், சாப்பிட்றேன், படுக்கிறேன். வெள்ளிக்கிழமை லீவு. இந்த மாதிரிலாம் ஓடுது. 10 பேரை கொண்டு போய் அங்கே குழி நோண்டுறதுக்கு, அங்கேருந்து கூப்பிட்டு போய் அந்த லைன் கொடுக்கறதுக்கு ஆளுங்களை மாற்றி விட்டுக்கிட்டு இப்படியே வண்டியிலே உட்காந்துருக்கான். வெயில நின்று கஷ்டப்படுறாலும் நம்ம ஆளுங்க கம்பெனி ஆளு தமிழ் ஆள் இருக்கு. அவன் கார் ஓட்டுறான், அதுக்கு அந்த குழி வெட்டுறதுக்கு வேற சம்பளம், இவன் கார் ஓட்டுறதுக்கு வேற சம்பளம். புரியுதுங்களா? ஆனால் கம்பெனியில் பணம், எக்ஸ்ட்ரா மணி, ஓவர் டைம் எல்லாம் சேர்ந்து இருக்குது நண்பா. இதனால தான் சொன்னேன். இதில் எதுவும் பேசியிருந்தா தவறாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, பாய்.